ஓம் நம சிவாய. வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மல் இருத்தன் எனது உள்ளத்தில் உரை கர்த்தன் மயில் நடத்துகுகன் வேலே என்று உனக்கான நாள். அதை சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கான வாய்ப்பு வரும், அதை தவற விடாதே. எந்த காரணத்தையும் கொண்டு உழைக்க மறுக்காதே. உழைப்பதே பிற்கால வாழ்க்கைக்கு நீ சேமிக்கும் சொத்தாகும். இந்த நேரத்தை, இந்த நாளை உனக்கானதாக பயன்படுத்திக்கொள். யாருக்காகவும் எதற்காகவும் உன் உழைப்பை விட்டு கொடுக்காதே. உன் கடமையை செய்ய மறுக்காதே. உன் பெற்றோர்களை கவனிப்பதில் சமரசம் கொள்ளாதே. உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூன்றுக்காகவும் நாம் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். இந்த மூன்றுமே கிடைக்க வேண்டும் என்றால் உழைப்பது மிகவும் அவசியம். உடல் ஆரோக்கியத்தை பேணி கொண்டு உழைக்க வேண்டும். அப்போதுதான் நம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல தான் நம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்மால் உழைக்க முடியும். உழைத்தால்தான் நாம் வாழ முடியும் இந்த பூமியில். இந்த மனிதர்களிடையே ஏற்படும் கசப்புகள், சங்கடங்கள் இவற்றை எண்ணிக்கொண்டு நிகழ்காலத்தை இழக்காமல் வருங்காலத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று இப்போதே உழைக்கத் தொடங்கு. மகிழ்ச்சியாக இரு. புன்னகைத்து கொண்டே சிறு சிறு தவறுகளை மறந்துவிட்டு புன்னகையோடு வாழ்க்கையை அணுகுங்கள். நிச்சயம் நல்லபடியாக வாழ்க்கை மாறும். அப்பன் முருகன் இருக்கையில் எந்த ஒரு கவலையும் வேண்டாம். காலங்கள் மாறும், காட்சிகளும் மாறும். நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தும் சுகமாக மாறும். புன்னகைத்து கொண்டே இருங்கள். எந்த ஒரு குறையும் ஏற்படாது. நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும். இன்று இல்லை என்றாலும் நாளை மாறும். இந்த வாழ்க்கை நாம் வாழ்வதற்கே கவலைகளையும் சோகங்களையும் சுமந்து கொண்டு வாழ்க்கையை குறை கூறிக்கொண்டு வாழ்வதற்கல்ல. இந்த நொடி, இந்த நிமிடம், இதுவே நமக்கு சொந்தம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு முருகன் திருச்செந்தூர் ஆண்டவன் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். வேலும் மயிலும் சேவலும் துணை. இந்த மந்திரத்தை கூறிக்கொண்டே வாழ்க்கையை நகர்த்துங்கள். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நிச்சயம் நல்லதே நடக்கும். ஓம் சரவணபவ.